சோழிங்கநல்லூர் தொகுதியில் சர்வே எண் 439/15, 439/17, 439/7, 439/3B, 439/3A 1A2, 439/3A 1AB கிட்டத்தட்ட 66 ஏக்கர் கிராம நத்தம். 20 வருஷமா பிரச்சனை இருக்குன்றீங்க. அதுல 10 ஆண்டு காலம் நம்மளுடைய ஆட்சி இருந்தது இல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்கல்ல, அங்க போய் என்ன பேசணும்? பொதுமக்களோட கோரிக்கையை பேசணும். நீங்க பேசியிருந்தா கொடுப்பாங்க. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்கட தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே. ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களை வசிக்கும் நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலிருந்து சில ஊர்களை சென்னையோடு இணைக்கப்பட்டுள்ளது. அந்த இடங்களுக்கு பட்டா வழங்க சென்னை என்பதால் அந்த இடங்களுக்கு பட்டா வழங்க இயலாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளை தளர்த்தி பெருங்குடியில் கல்லுக்குட்டை என்கின்ற பகுதி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றார்கள். சோழிங்கநல்லூர் பகுதியில் 439 சர்வே எண்ணிலும் இன்றைக்கு வீடுகள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜலடன்பேட்டை, நீலாங்கரை, துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நீண்ட நெடு நாட்களாக வழங்கப்படாத பட்டாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பட்டாக்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொட்டிவாக்கம், பாலாவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், வெட்டவாங்கனி, உத்தங்கண்டி, உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், மேற்குடி, பெருங்குடி, கந்தன்சாவடி, பள்ளிக்கரணை, ஜலடியன்பேட்டை, ஒக்கியன்துறைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி பகுதிகளில் நீண்ட நெடு நாட்களாக மக்கள் கிராம நத்தம், தரிசு மற்றும் அரசு இடங்களில் நீண்ட நாட்களாக குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டாக்கள் வழங்காமல் உள்ளது. அதே சமயத்தில் 2006-2011 ஆண்டு கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாக்களை கிராம கணக்கிலும் கணினியிலும் பதிவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். செய்க, கரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?